Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் சொல்லலாங்க. அது என்னன்னாக்கா இப்போ கிளைமேட்டுக்கு அங்கங்க கோல்ட் ஆகி நிறைய இருமல் வருதுங்க. அந்த இருமல் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு அதை ரெடி பண்ணிக்கலாங்க. அது என்னன்னாக்கா நீங்க நல்லா பசும்பாலோ பாக்கெட் பாலோ நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நீங்க நார்மல் சர்க்கரை யூஸ் பண்றதை விட நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்க. அதை கொஞ்சமா போட்டுக்கிட்டு இந்த மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் நீங்கள் முழு மிளகு நல்லா தூள் பண்ணி போட்டாலும் ஓகே தான், இல்லை தூள் மிளகு இருந்தாலும் போட்டாலும் ஓகே தாங்க. இது ரெண்டும் போட்டு நீங்கள் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த இரும்புலெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுங்க. இதை காலையிலையும் குடிக்கலாம், இல்லை முக்கியமாக நீங்கள் நைட்டு படுக்கும்போது இதை நீங்கள் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக அது கிளியர் ஆகிடுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான சாஃப்டான இட்லி தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில். இந்த இட்லிக்கு காம்பினேஷன் என்னன்னாக்கா வாத்து கறி தாங்க செஞ்சுருக்கோம். பாருங்க, வாத்து கிரேவியாக செஞ்சுட்டோங்க. இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு இது போல் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீட்டை பிரேக்ஃபாஸ்ட்டு வாத்து கறி தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நாங்கள் இதை வாத்துக்கறி எப்படி செஞ்சோங்கிறத லாங் வீடியோவும் எடுத்துருக்கோங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம், பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.